கங்காவுக்கு வந்து குங்குமப்பூ வந்து பால்ல கலக்கி குடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட மாமியார் சொன்னோனே வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து கலக்குறாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு வந்து டம்ளர்ல வந்து கலக்க போகிறாங்க. அப்போ "உனக்கு எதுக்கு? ஆசையாக இருந்ததுன்னா போய் உன் வீட்டுக்காரர் கூட வாழு. அதுக்காக வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? ஒண்ணு கலக்குனா போதும் அவளுக்கு மட்டும்" அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து மனசு வருத்தப்பட்டு யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒரு டம்ளர்ல வந்து கலக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே சாப்பிட்றாங்க. வந்து குழந்தைகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரி. சீக்கிரமாகவே வந்து உன் அப்பா கிட்ட நான் விஷயத்த சொல்லுவேன். பாவம் அவரு எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பாரு. அவர் எவ்வளோ ஆர்வமா வந்தாரு. அவர் உண்மையா தான் வந்தாரு. நான் தான் அவர்கிட்ட வந்து எதுவுமே சொல்லாம விட்டுட்டேன். கூடிய சீக்கிரம் நான் சொல்லணும். அதுக்கு வந்து உங்க அப்பா சீக்கிரமாவே வந்து அங்க அந்த ஆன்டி இருக்காங்க இல்லையா? அவங்கள அனுப்பணும். அனுப்புனா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க குழந்தைகிட்ட. இங்க பாரு செல்லம், உன்ன நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீ, நானு, அப்பா எல்லாருமே ஒரே வீட்ல சந்தோஷமா வாழ போறீனால கூடிய சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க காவேரி தனியா நின்னு பேசுறத பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க. அவங்க வீட்ல "என்னாச்சுடி? ஏன்டி தனியா நின்னு ஏதோ பேசிட்டு இருக்க?" "நான் ஒண்ணும் இல்ல" அப்படின்னோனே, "என்ன குடிச்சிட்டு இருக்க?" "பால் தான்ம்மா, வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. எல்லாம் வேலைக்கு கரெக்ட்டா தான் எல்லாமே பண்ணிக்கிற. ஆனா வீட்டு வேலை தான் ஒண்ணும் செய்யறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு போறாங்க. "உனக்கு என்னம்மா தெரியும்? உன் பேத்தியோ, பேரனோ என் வயித்துல இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா நீ இப்படி சொல்லுவியா? இன்னும் ஒரு கிளாஸ் குடின்னு சொல்லப் போற" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க காவேரி. விஜய் வந்து தாத்தா பாட்டி பார்க்க வராரு. அப்ப தாத்தா வந்து "என்னப்பா போன வேலை முடிஞ்சுச்சா? இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "இல்ல தாத்தா, அதுக்குள்ளேயும் திடீர்னு ஒரு சின்ன வேலை வந்துச்சு. அதனால வந்துட்டேன் தாத்தா." "சரிப்பா, மறுபடியும் போணுமா?" "ஆமா தாத்தா, உடனே கிளம்பணும்." "சரி, உங்களையும் பார்த்துட்டு போணும் போல இருந்தது. அதான் தாத்தா வந்தேன்" அப்படின்றாரு. உடனே வந்து அங்க வராங்க வெண்ணிலா. "விஜய் நீங்க வந்துட்டீங்களா? நீங்க எங்க போயிருந்தீங்க விஜய்? ஏன் என்கிட்ட சொல்லாம போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு வந்து செம்மையா கடுப்பாயிடுறாரு நம்ம விஜய். "ஏன் வெண்ணிலா, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் போணுமா?" "ஆமா விஜய், சொல்லிட்டு தான் போணும். சொல்லாம கொள்ளாம எப்படி நீங்க போவீங்க?" அப்படின்றாங்க. "இங்க பாரு வெண்ணிலா, இதெல்லாம் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என் பொண்டாட்டி பார்க்கறதுக்காக போயிருந்தேன்" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. "ஏன் விஜய் இப்படிலாம் பேசுறீங்கன்னு?" "வேற என்ன பேசுறது? நான் உண்மைய தான் சொல்றேன். நான் காவேரி பார்க்க தான் போயிருந்தேன். இப்ப நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் எப்போ மூவ் ஆன் பண்ணிட்டேன்னு மறுபடியும் ஏன் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, "அவ எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவ இப்படி தான்டா இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்களும் சொல்லி புரிய வச்சு பார்த்துட்டோம். எங்க புரிஞ்சுக்கிறா?" அப்படின்றாங்க பாட்டி. சரி பாட்டி, தாத்தா நான் கிளம்பட்டுமா?" அப்படின்னோன்னே, "என்னப்பா உடனே கிளம்பணுமா?" "ஆமா தாத்தா, உடனே கிளம்பணும். அர்ஜென்ட்டா போயிட்டு நான் வரேன்" அப்படின்னா, ஏன் விஜய் இப்போ உடனே கிளம்புறேன்ற? இப்போ தானே வந்த. ஏன் உடனே கிளம்புற?" அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க. "வெண்ணிலா, நான் ஆல்ரெடி உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீ பழைய மாரி இல்ல. உனக்கு எல்லாமே புரியும். ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் கிளம்புறேன்" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்தா வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இதெல்லாம் ராகினி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து உடனே வந்து வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. "பாத்தியா வெண்ணிலா, எல்லாம் அந்த காவேரியால தான் வருது. அந்த காவேரி தான் சாவி கொடுத்து பொம்மை மாரி ஆட்டி வச்சிருக்கா விஜய. அதனால தான் விஜய் வந்து வந்தவன கூட உன்கிட்ட கூட சரியா பேசாம ஓடி போறாரு. பார்த்தல்ல, அந்த காவேரி எப்படிப்பட்டவன்னு இப்போது தெரிஞ்சுக்கோ. அவ கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இதே மாரி தான் விஜய அவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. அதனால தான் விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு ஒன்று செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படியே முறைச்சு பார்க்குறாங்க வெண்ணிலா. இங்க வந்து என்ன பண்ணாரு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா போறாரு. எப்படியாவது வந்து வெண்ணிலாவோட அந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சே ஆகணும். சீக்கிரமாவே வெண்ணிலாவை வந்து இங்கிருந்து அனுப்பணும். அப்பதான் காவேரி நம்ம வீட்டுக்கு வருவா. இது சீக்கிரமா நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி போறாரு. என்ன பண்றாங்க, காவேரி வந்து மெடிசனை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க கையில. அவங்க அம்மா கூப்பிட்றதால காவேரி அந்த மெடிசனை வச்சுட்டு அவங்க அம்மா என்ன எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. "ஏம்மா இப்போ கூப்பிட்ட?" அப்படின்னோடனே, "என்னடி வீட்டு வேலையெல்லாம் அவ்வளோ இருக்கு. அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்க?" "ஒன்றும் இல்லைம்மா" அப்படின்றாங்க. "மறைச்சு வைக்கணுமே, ஐயோ மறைச்சு வைக்காம மட்டும் யாரை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. "இங்கே பாருப்பா, எப்படியாவது வந்து இந்த வெண்ணிலாவை இங்கேயே தங்க வைக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணி தான்ப்பா ஆகணும். ஒருவேளை விஜய் வந்து வெண்ணிலாவை வந்து இங்கே அமுச்சிடுவாரோன்னு பயமாக இருக்குப்பா இங்கேருந்து" அப்படின்னோடனே, "எல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. விஜய் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வான்னு"